வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதி நுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி மைதிலி தீனதயாளன் அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நான் கிடைக்காத கிராமத்துல இருக்கேன் ஐயா. பாதி பாதி கட் ஆகும். நான் அதுவே கேட்கறதே சிரமப்படுறேன் ஐயா. நன்றி ஐயா. அதனாலதான் 2 நாளா நான் பாடவே இல்லை. நாளைக்கு தான் மதுரை போவேன். நாளைக்கு பாடுறேன் ஐயா. நன்றி ஐயா. தவறே கிடைக்காது ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்தியம் குருவே துணை. இறை வணக்கம். அழுத்தமெனும் உண்டாற்றல் ஒன்றை கொண்டு அணு முதலாய் அண்ட கோடி அனைத்துமாகி வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5 மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் எல்லாம் முழு முதற் பொருளே நம் அறிவும் ஆகும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி மாலா ஜேபி அம்மா. அம்மா வாய்ப்பு இருக்குதுங்களா? மாலாமா? சரி, அரியன் பாடி கொடுக்கிறேன். உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க உணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குரு.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய 9 மைய தவத்தினை மிகச் சிறப்பாக நமக்காக வழிநடத்தி அனுபவமாக்கி தந்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து மற்றும் மார்கழி கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களையும் பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. தினந்தோறும் இணையவெளியே நடக்கும் இந்த அருமையான அமர்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையானதொரு 9 மைய தவம் ஆழமாக நடத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து. அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். பக்தி, யோகம், முக்தி, ஞானம் என்ற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய இந்த கவி மனவிளக்கலினோட அங்கங்களாக சொல்லும் போது மகரிஷி வாழ்க்கை தத்துவம் 12 சொல்லுவார். அதுல தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவின் நிலைப்படிகள் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறிவின் நிலைப்படிகள்ல முதல்ல சொல்லக்கூடியது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வழி என்பது என்ன? மகரிஷி முதல் வரியில சொல்றாங்க இல்லையா, அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. நடக்கிற ஒரு பிறந்த குழந்தை கொஞ்ச நாள்ல நடக்க பழகும் போது அது தந்தையோ தாயோ கையை பிடிச்சு நடந்து போறது இல்லையா. அங்கே ஒரு வழிகாட்டுதலோட நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை தெரிந்து கொள்வதற்கான வழிமுறை அது பக்தி அப்படின்னு சொன்னாங்க. அப்படித்தானே நமக்கு எல்லாமும் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க இல்லையா, மகரிஷி சொல்லுவாங்க. அப்ப அது சரியான ஒரு வழி. எப்ப வரைக்கும்? அந்த கரு முதிர்ச்சி அடையும் வரை. கருதவும் கற்பதற்கு வயது 16 வேண்டும். கரு முதிர்ச்சி அடையா முன் இதை பழக்க கனல் மீறும் வேகத்தை உடல் தாங்காது. எவ்வளவு அழகா விளக்கம் சொல்றாங்க பாருங்க. நம்பிக்கை வழிதான் 16 வயது வரைக்கும். ஏன்னா அந்த கரு முதிர்ச்சி அடையா முன் இந்த விளக்க வழிக்கு கொண்டு போனா அதனால் ஏற்படக்கூடிய அந்த கனல் மிகுதிய உடல் தாங்காது. அப்ப கரு முதிர்ச்சி அடைகின்ற வரை ஜெபம், உருவ தியானம் இதெல்லாம் செய்யலாம். அப்ப அது நம்பிக்கை வழி. ஆனால் அத கரு முதிர்ச்சி அடைந்த பிறகு விளக்க வழிக்கு போகணும். ஆனா எல்லாம் ஒண்ணுதான். அதே மகரிஷி வேறொரு இடத்துலயும் சொல்லுவாங்க. இங்கே கரு முதிர்ச்சி அடைந்தும் கருத்தை விரித்தே வணங்குதல் கனி இருப்ப காயுண்ணும் வகை போல் ஆகும்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. ஆனா காய்தானே கனியாக மாறும். அப்ப முதல்ல காயாக இருந்தது அது நம்பிக்கை வழி. அதற்கப்புறம் விளக்கம் தெரிஞ்ச விட்டு வர்றது யோகம். அது அடுத்த நிலையில கொடுக்குறாங்க. அறிவால் அறிய பழகுதல் யோகம். இந்த நம்முடைய நான் யார் என்ற கேள்விக்கான விடை தெரிவதற்கே எத்தனை படிநிலைகளை மகரிஷி நமக்கு சொல்லி தராங்க இல்லையா. தன்னை பற்றி அறிந்து கொள்ளணும்னாலும் சரி, கடவுளை பற்றி அறியணும்னாலும் ஒரே வழிதான்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. அது என்ன?
தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குருவடைந்தாள். அங்கேதான் யோகம் வருகிறது, விளக்கம் வருகிறது. விளக்கம் சொல்ல வேண்டியது, சொல்லிக் கொடுப்பது குருதான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு குரு, அந்த குருவுக்கான ஒரு அவர் எப்படிப்பட்டவர் அந்த குரு அப்படிங்கிறத, அந்த குறுக்கு வழியில் எப்படி அந்த அறிவில் சிறந்த அந்த குரு, உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குரு. எவ்வளவு குவாலிட்டிஸ் போடுறாங்க பாருங்க. தன்னை அறிஞ்சிருக்கணும், அறிவை அறிவால் அறிந்து அந்த ஞான நிலை முழுமையா இருக்கணும், அந்த நிலையில் நிலைத்து வாழணும். அதே போல அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குரு. அவருக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா அந்த முழுமை பேறு நிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் ஒன்றுதான். அப்ப அந்த நிலையில் இருக்கக்கூடிய குருவடைந்தால் அவர் எப்படி தன்னை உணர்த்துவார்? அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை உந்தன் புருவத்திடை உணர்த்த. அதுதான் முதல்ல பண்றாங்க. அறிவை அறிவால் அறையக்கூடிய முதல் வழி என்னதுங்க? நம்முடைய மூலமாக அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த இந்த ஆதி கருவை அங்கே மூலாதாரத்திலிருந்து புருவ மையத்துக்கு கொண்டு வந்து உணர்த்த, பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க. அதுதான் ஏதோ ஒரு நாள் செய்தோம் அப்படின்னு இல்லாம அதை தினந்தோறும் நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து அந்த நிலையில் பழகி கொள்ள. அப்ப நிறைநிலையே தானாக உணர முடியுமா? அப்ப அதுதான் கடைசியில என்ன சொன்னாங்க? நீ அந்த இடத்தில் திரும்ப திரும்ப நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும். அப்ப அந்த விளக்கம் கொடுப்பது, அந்த தன்னை அந்த இறைநிலையோடு இணைத்தல் ஒரு யோகம் இல்லையா? கலத்தல், ஒன்று சேர்தல். அதுல நிறைய ஒரு வழிமுறைகள் மகரிஷி சொல்லுவாங்க. அப்ப அந்த யோகம் என்பது என்ன? அந்த அறிவு தன்னுடைய மூலமாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவை பற்றி தெரிந்து அறிய பழகுதல் யோகம். சரி, பழகி தெரிந்துகிட்டாங்க, அந்த நிலை முக்தி. முக்தி என்பது ஏதோ உயிரை விட்டு உடல் பிரிந்த பிறகு கிடைப்பதல்ல முக்தி. மகரிஷி சொல்லுவாங்க, முக்தி என்பது என்ன? ஒரு ஆழமான அமைதியில ஆரவாரமற்ற நிலையில் அன்போடு வாழ்வதே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி அறிவை அறிவால் அறிந்த நிலை முக்தி. இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன், கடைசியா டிரான்ஸ்பர்மேஷன். அதுதான் அறிவறிந்தோர், அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். அப்ப இங்க அறிவுக்கும் ஞானத்துக்குமான ஒரு தொடர்பு எப்படி? எது அறிவு, எது ஞானம்? இத ஒரு குரு விளக்குறாரு. தன்னுடைய 3 சீடர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி நடத்துறாரு. அவங்க 3 பேர்கிட்டயும் சொல்றாரு, அந்த அறைக்குள்ள, பூட்டின அறைக்குள்ள உங்களுக்கு போய் பாருங்க, உங்களுக்கு பால் வைக்கப்பட்டிருக்கு, நீங்க எடுத்து குடிச்சிட்டு வாங்க. முதல் நபர் போறார். உள்ள போயிட்டு பார்த்தா அங்கே 3 குவளைகள்ல பால் இருக்கு. தங்க குவளை ஒன்று, வெள்ளியாலான குவளை ஒன்று, இன்னொன்று பித்தளையாலான குவளை. பார்த்த உடனே தங்கத்துல குவளை இருந்தது, அதை எடுத்து குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துடுறாரு. 2வது நபர் போறாரு, அங்கே தங்க குவளை காலியா இருக்கு. உடனே அடுத்த வெள்ளி குவளையை குடிச்சிடுறாரு, அதுல இருந்த பாலை. 3வது நபர் போறார், பித்தளை குவளை மட்டும்தான் அங்கே பாக்கி இருக்கு, அதுல இருந்த பாலை குடிச்சிட்டு வந்துடுறாரு. இப்ப கேக்குறாரு, உங்க அனுபவம் எப்படி? இப்ப நீங்க பால் குடிச்சீங்கல்ல. அப்ப 1வது நபர் சொல்றார், நான் என்ன பெரிய அதிர்ஷ்டசாலியா நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தங்க குவளையில இருந்த பால் கிடைச்சது, ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி நான் அப்படின்னு நினைக்கிறேன். 2வது நபர் கிட்ட கேட்ட போது, இல்ல எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கம்மி தான், ஏன்னா தங்க குவளை காலியாக இருந்தது, அதனால இருந்ததுல உயர்ந்ததா நான் நினைச்சு நான் வெள்ளி குவளையில இருந்த பாலை குடிச்சிட்டேன். சோ பாதி அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். 3வது நபர் சொல்கிறார், எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, ஏன்னா தங்கமும் காலி, வெள்ளியும் இல்லை, நான் பித்தளை குவளையில் இருந்த பாலைத்தான் குடிச்சேன். இதை வைத்துக்கொண்டு குரு விளக்குறார், எது அறிவு, எது ஞானம். அங்க 3 பேருக்கும் ஒரே மாதிரியான பால் தான் வைக்கப்பட்டிருக்கு அந்த உள்ள குவளைகள்ல. ஆனால் இந்த மனம் குவளையினுடைய வெளி தோற்றத்துல நின்னுடுச்சுன்னா அது அறிவு. அங்கே உள்ள இருக்கிற பால் தான் முக்கியம் என்று நினைத்தால் அது ஞானம். அப்ப இந்த 4வது வரியில மகரிஷி எப்படி குறிப்பிடுறாங்க? அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். அப்ப வெறுமே இது இன்ஃபர்மேஷனா நம்ம வேதாத்திரியத்தை கத்துக்கிறோம். சரி, குழந்தையா இருக்கும்போது நம்பிக்கை வழியில பக்தியில பல சொல்லி கொடுத்தாங்க இல்லையா?
அடுத்ததாக விளக்க வழியில குரு சொல்லி கொடுத்தார். அந்த பயிற்சிகளை தவம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால ஒரு அமைதியான நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா எப்போ அது முழுமை அடையும்? அங்கே அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். அப்போ எப்பொருள் எத்தன்மை தாயினும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பார்க்க கற்றுக்கொண்டால் அந்த வெளி தோற்றத்துல ஒன்றும் இல்லை. ஏன்னா உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி, ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனம். கடைசியில சொல்றாங்க, எல்லாவற்றிலும் அசைவை கழித்து விட்டால் அந்த மூலம்தான் நிற்கும். அப்ப ஒன்றை பார்க்கும் போதும் அந்த மூலமாக பார்க்கக்கூடிய பண்பு மகான்களுக்கு இருக்கும். அதனால்தான் அவங்களுக்கு அத்தனை அருமையான விளக்கங்கள் கொடுக்கறாங்க. என்ன விளக்கங்கள்? தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குரு. ஆனா இதே மகரிஷி இன்னொரு பாடல்ல சொல்றாங்க, அவரவர் அறிந்த அளவுதான் பேதம், எல்லாவற்றுக்குள்ளும் ஒன்றுதான் இருக்கு. உருவங்கள் அனைத்திற்கும் மூடே உண்டு ஒரு சக்தி என்ற உண்மை எவரும் ஏற்பர். ஒருவனாய் உள்ள அதே கடவுள் அது இயக்கும் உருவமே நான் என்பான் பக்தன். அந்த ஒருவனாய் வந்து அந்த ஒன்றே நான், உருவனைத்தும் என் தோற்றும் என்பான் ஞானி. இருவருமே சொல்லுகின்ற கருத்து ஒன்றே, எனினும் அவரவர் அறிந்த அளவே பேதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுதானே அந்த அத்வைதமும் துவைதமும் சொல்றாங்க. நீ வேற நான் வேற என்பது அது பக்தியாக இருக்கு. உன்னிலிருந்து வந்தவன் நான், நீதான் எல்லாமாக இருக்கிறாய், நானுமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்ந்துட்டா அதுதான் யோகம், அதுதான் உயர்வு. அந்த நிலையில எல்லா பொருளையும் பார்க்கக்கூடிய பக்குவம் வந்துட்டா அதுதான் ஞானம். இதை எவ்வளவு அழகாக அறிவை கொண்டு மகரிஷி இந்த 4 வரிகள்ல விளக்கியிருக்காங்க. இந்த அருமையான விருந்துக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். சிகாகோ மனவளக்கரை மன்ற இணையத்தின் மூலம் இணைந்திருக்கும் அனைத்து இருபால் மெய்யன்பர்களுக்கும் காலை மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அற்புதமான விளக்கம் வழங்கிய மிகவும் அருமையான 4 வரி கவி, பக்தி யோகம் முக்தி ஞானம் என்பதை அறிவை வைத்தே 4 வரிகளில் மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ள அற்புதமான கவிக்கு மிகவும் ஆழமான விளக்கமான தெளிவான விளக்கம் வழங்கிய கோதை அம்மாவுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்று 8ஆம் நாள் திருப்பாவை பாடல் கீழ்வானம் வெள்ளென்று. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தன காண் மிக்குள்ள பிள்ளையளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவின்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். திருப்பாவியில் 6வது பாடல் முதல் 11வது பாடல் வரை தூங்குகின்ற பெண்ணை எழுப்புவது போல பாடல்கள் ஆண்டாள் அம்மாள் அமைத்திருக்கிறார். கீழ்வானம் வெள்ளென்று என்றால் கிழக்கே இருக்கக்கூடிய வானம், வெள்ளென்று என்றால் வெளுத்திருக்கிறது. எப்பொழுது கிழக்கில் இருக்கக்கூடிய வானம் வெளுக்கும்? சூரிய உதயத்திற்கு முன்னால் கீழ்வானம் வெளுக்கும். எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். எருமைகள் சிறுவீடு மேய்தல் என்றால் கட்டுகளை அவிழ்த்துவிட்டு கிட்டே இருக்கக்கூடிய வீடை சுற்றி இருக்கக்கூடிய புற்களை மேய்வது. பெருவீடு மேய்தல் என்பது ஊர் எல்லாம் சுற்றி மேய்வது.
சோ அருகே இருக்கக்கூடிய, அப்ப விடியற் காலையில் பால் கறந்த பிறகு அந்த எருமை மாடுகளை அவிழ்த்து விட்டு மேய விட்டிருப்பார்கள். அந்த சத்தம். இப்ப கீழ்வானம் வெள்ளென்று, கிழக்கு வானம் சூரியோதயம் ஆக போகிறது என்று வெளுத்து விட்டது. எருமைகளை அவிழ்த்து விட்டு சிறுவீடு மேய பறந்து விட்டனவை. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் திரட்டி கொண்டு அவங்க எல்லாம் போகிறதுக்கு தயாரா இருக்காங்க. அவர்களை போகாமல் நிறுத்தி வைத்து கொண்டு உன்னை கூவான் வந்து நின்றோம், உன்னை எழுப்புவதற்காக வந்திருக்கிறோம். கோது கலமுடைய பாவாய். குதூகலம் என்பது சமஸ்கிருத வார்த்தை, அதற்கு தமிழ் வார்த்தை கோதுகலம். கோதுகலமுடைய பாவாய், நீ ஒரு குதூகலமான ஒரு பெண், நீ இருந்தாய் என்றால் எங்களுடைய கூட்டம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எனவே கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய், எழுந்திரு. பாடி பறை கொண்டு. பாடோம். பறை கொண்டு என்றாலே இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கைங்கரியங்கள். இறைவனை பாடி, இறைவனை துதித்து, இறைவழி நிற்றல். மாவாய் பிளந்தானை. மா வாய். மா என்றால் விலங்கு. விலங்கினுடைய வாயை பிளந்தானை, பிளந்தவனை. கிருஷ்ணர் பல அசுரர்களை குழந்தையாக இருக்கும்போது கம்சனால் அனுப்பப்பட்ட பல அசுரர்களை கொன்று விடுகிறார். விளையாட்டாக செய்கிறார் அந்த வேலையை. அப்ப அந்த மாதிரி பகாசுரன் என்று குக்காசுரன் என்று வந்தவனை 2 அலகை பிடித்து வாயை கிழித்து கொல்கிறார். அதுதான் இங்கே மாவாய் பிளந்தானை என்று சொல்லுகிறார்கள். மல்லரை மாட்டிய. முஷ்டன் சாணூரன் என்ற மல்லர்களை கம்சனை தேடிக்கொண்டு அங்கே துவாரகைக்கு போகும்போது அங்கே அந்த மல்லர்களை வீழ்த்துகிறார். அப்படிப்பட்ட மாவாய் பிளந்தானை, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனை பாடி பறை கொண்டு சென்று நாம் சேவித்தால், அவனை போய் பார்த்து நாம அவனை வணங்கினோம் என்றால், வாவென்று ஆராய்ந்து, ஓ நீ வந்துட்டியா வா அப்படின்னு நம்மை கூப்பிட்டு ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அப்படி கண்ணன் நம்மை அருள் புரிவான். அதனால எழுந்து வா என்று கூப்பிடுவதாக இந்த பாடலுடைய மேல் ஒரு விளக்கம் வருகிறது. இப்ப இதை நாம் வேதாத்திரியத்தோடு இணைத்து பார்க்கும் பொழுது பெரும்பாலும் திருப்பாவையில் உள்ள அனைத்து பாடல்களும் தூங்குபவர்களை எழுப்புவதாக, கண்ணனை எழுப்புவதாக அல்லது தூங்குகின்ற பெண்ணை எழுப்பி இறைவனை பாடி பறை கொண்டு அருள் பெறுவதற்காக எழுப்புவதாக அமைந்துள்ள பாடல்கள். அப்போ தூக்கம் என்றாலே அறியாமை என்று ஒரு பொருள் கொள்ளலாம், அதாவது ஒரு மயக்க நிலை. இங்க பக்தியை கூட அந்த நிலையில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அதற்காக பக்தி என்பது குறைவான தரமுடையது அல்ல. அறிவுக்கு அடிமையாவது பக்தி. இப்ப பக்தி யாருக்கு என்றால், அம்மா சொன்ன மாதிரி நம்பிக்கை வழியில் விளக்கம் பெறாதவரை பக்தி என்பது பயனுள்ளதாக இருக்கும். அப்ப அங்கே பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்றால், அறிவுக்கு அடிமையாகணும். அப்ப எந்த அறிவு அடிமையாகணும்னு பார்க்கும்போது, அந்த இறை என்ற பேரறிவுக்கு அங்கிருந்து தோன்றிய மனிதன் என்ற சிற்றறிவு அடிமையாக வேண்டும். அப்போ எந்தவித விளக்கமும் தேவையில்லை, எந்தவித படிப்பறிவும் தேவையில்லை. எல்லாம் அந்த இறையினுடைய செயல் என்ற நிலையில் அறிவுக்கு, சிற்றறிவு, பேரறிவுக்கு அடிமையாவது பக்தி. அதுதான் உயர்ந்த பக்தி. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அபிஷேகங்கள் செய்வதோ, அர்ச்சனைகள் செய்வதோ, இல்லை பாடல்கள் பாடுவதோ உள்ளுக்குள்ள அந்த இறையோடு ஒன்றாத வகையில் இருக்கக்கூடிய எதுவுமே பக்தி அல்ல. சோ அறிவு சரணாகதி என்ற ஒரு தத்துவம் தான், சரணாகதி என்ற ஒரு தத்துவம் தான் பக்தியின் உண்மையான ஒரு கருத்து. அப்போ
அந்த அறியாமையில் இருக்கக்கூடிய தூக்கத்தில் இருப்பவர்களை எழுப்புவது. எப்படி எழுப்புவது? கீழ்வானம் வெள்ளென்று வெளிச்சம் வருகிறது, விளக்கு வருகிறது. வெளிச்சம் என்றால் விளக்கம் வருகிறது, அதனால் ஒளி வருகிறது. அப்ப அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு, ஒரு குரு மூலமாக ஒளி வருகிறது, அந்த ஒளியை பெற்று அறியாமையை விளக்கி நாம் தெளிவு பெற வேண்டும். எருமை சிறு வீடு. அப்ப அந்த வெளிச்சம் வந்த உடனே பசு என்று சொல்லலாம். எருமை என்று சொல்லும் பொழுது அங்கே கருமை. அந்த களங்கங்கள் விடை பெறுகின்றன. பரந்தனகான், மேய்வான் பரந்தனகான். எருமை மேய்வான் பரந்தனகான் என்றால் அந்த வெளிச்சம் என்ற அருள் வரும் பொழுது எருமை என்ற களங்கங்கள் விலகுகின்றன, விளக்கம் பெறப்படுகிறது. அப்ப அதனால அந்த இடத்துல அது ஞானமாக மலர்கின்றது. அதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் அதை உணர்ந்து வாழக்கூடிய இறைவனுடைய அருள் கிடைக்கிறது. இதுதான் தூக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு வந்து, தூக்கத்திலேயே நாம் இறையை அடைய முடியும் என்றால் நல்லது. இல்லை, வெளிச்சம் வருது, ஒரு குரு மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்றால் அதை பிடித்து கொண்டு விளக்கம் பெற்று இறையை பற்றிய ஒரு தன்மையை உணர்ந்து, இப்ப இங்க மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் என்று சொல்லப்படுவது அந்த இறையினுடைய பேராற்றல். அந்த பேராற்றலை உணர்ந்து அதை நாம் பார்க்கக்கூடிய எல்லாவற்றிலும் காணும் பொழுது அந்த ஆற்றலுக்கு தானாக நம்மிடம் இருக்கக்கூடிய தன்முனைப்பு என்பது அடங்கி மனம் விரிவடைந்து எல்லாவற்றிலும் அன்பும் கருணையுமாக பார்க்கக்கூடிய ஒரு பாவனை ஏற்படும். இதுதான் அருளாக மலரும். அப்போ மயக்கத்தில் இருக்கிறோம், தெளிவு பெற வேண்டும், வெளிச்சம் கிடைக்கிறது, அதை பற்றி கொண்டு களங்கங்களை விடுத்து அந்த பேராற்றலை உணர்ந்து அதை எல்லாவற்றிலும் பார்க்கக்கூடிய அந்த இறை உணர்வு பெறும் பொழுது நம்முடைய மனம் விரிந்து அன்பு கருணை என்ற இறையினுடைய அருள் தன்மை மலரும் என்பதை இந்த பாடலின் மூலம் நாம் ஒரு ஆழமான கருத்தாக புரிந்து கொள்ளலாம். இந்த விளக்கத்தை அளிக்க வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் பெருமையுடன் கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அருமை, நன்றிகள் அம்மா. பக்தி, யோகம், முக்தி, ஞானம் 4 வார்த்தைகளுக்கும் அறிவை வைத்து அழகாக கவி, அறிதுயில் அறியா துயில், தனிக்கருணை வடிவான குரு, காய் இருந்தாதானே கனி ஆக முடியும். ஆக அருமை. சிறப்பாக மகான் கவிக்கு விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும், மார்கழி பாடலுக்கு விளக்கம் வழங்கிய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், அவர்கள் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து. வாங்க அன்பர்கள், முன் வந்து பாடுங்க. வாழ்க வளமுடன். பாடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்தியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறையே நில உலகுக்கோர் ஆட்சி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோர் ஆட்சி. சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு,
செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் வழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் வழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்கய்யா. பிரம்மஞான பாடல். இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் தெனிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் நன்றிகளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் அன்பு குடும்பம், அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவுறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அனைவருக்கும், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க மிக வளமுடன். அற்புதமான சிந்தனையை தந்த கோதை அம்மாவுக்கும் ராதா அம்மாவுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. நன்றிகள் ஐயா. உங்க முன்னாடி பேசுறதே எங்களுக்கு பெரிய எனக்கு பாக்கியம் ஐயா. வியப்பா வாழ்க இருக்கு. வளமுடன். இனி நாம் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும் போல. ஐயோ ஐயா, அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. நாங்களாம் அவ்வளவு வாழ்க அற்புதமா வளமுடன். விளக்கம் தர்றீங்க. உங்ககிட்ட நல்லா இருக்கு. கத்துக்கிட்டு தாங்கய்யா, உங்ககிட்ட கத்துக்கிட்டு தான் பேசுறோம் நாங்க. வாழ்க வளமுடன், மிக்க நன்றிங்க. வாழ்க நன்றி வளமுடன். நன்றிம்மா. இன்ஸ்பிரேஷன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி இதோ அருளையா. என்ன ஒரு 5 நிமிஷம், நீங்க இது அரை மணி நேரம் பேசுவீங்க, நாங்க ஒரு 5 நிமிஷம் தான் கோதை பேசுறோம். ராதாமாக்கும் ரொம்ப நன்றி. இத டெய்லி சொல்லணும் பாப்ப, டைம் இருக்காது. சிறப்பு, ரொம்ப நன்றி. பெருமையா இருக்கு. இந்த அளவு இறையாற்றல் உங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கு. வா, சத்தியமா சொல்றேன், நன்றி, அருமை. நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மைத்திலியம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. விடை பெற்றுக் கொள்வோமா? நன்றிகள் சரிங்க ஐயா. ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.